இன்றைய காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு என்பது பலருக்கும் பெரிய சவாலாக மாறியுள்ளது. பள்ளி, கல்லூரி படிப்புகளை முடித்ததும் அரசு வேலை, பெரிய நிறுவனம், ஐடி வேலை என பலர் கனவு காண்கிறார்கள். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமாகாது. அதற்கு பதிலாக சிறு தொழில்கள் என்ற வழி இன்று பல குடும்பங்களின் வாழ்வை மாற்றி அமைத்திருக்கிறது. சிறு தொழில் என்றால் அது சிறியது அல்ல, அது ஒரு மனிதனின் கனவை, சுயநிறைவை, தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த முயற்சி. ஒரு சிறு தொழிலைத் தொடங்க பெரிய முதலீடு தேவையில்லை. நல்ல யோசனை, முயற்சி, நேர்மை, கடின உழைப்பு இருந்தால் எவரும் வெற்றியடைய முடியும். பலர் வீட்டிலிருந்தே சிறு தொழில்களை செய்து வருகிறார்கள். உதாரணமாக சோப்பு தயாரிப்பு, மெழுகுவர்த்தி, மசாலா பொடி, புடவை விற்பனை, ஹோம் கேக் தொழில், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு போன்றவை தற்போது மிகுந்த வருமானத்தை தருகின்றன. இவை அனைத்தும் குறைந்த முதலீட்டில் தொடங்கப்படக்கூடியவை. மேலும் குடும்பத்தினர் இணைந்து செய்யக்கூடியவை என்பதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் பொருளாதார நிலைத்தன்மையும் ஏற்படுகிறது. விவசாயிகளுக்கு சிறு தொழில்கள் ஒரு துணை வருமானமாகவும் பயன்படுகின்றன. மாடு, ஆடு, கோழி, தேனீ, காளான் வளர்ப்பு போன்றவை விவசாயத்துடன் இணைந்து செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகள். இவை கிராமப்புறங்களில் மட்டுமின்றி நகரப்புறங்களிலும் தேவை அதிகம் உள்ள துறைகளாகும். ஒரு சிறு தொழிலைத் தொடங்கிய பிறகு அந்த அனுபவம் அவரை ஒரு பெரிய தொழிலதிபராக உருவாக்கும் அடித்தளமாக அமையும். சிறு தொழில் என்பது ஒரு பொருளாதார வாய்ப்பாக மட்டும் இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை தத்துவமாகவும் மாறுகிறது. பெண்களுக்காக சிறு தொழில்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளன. வீட்டிலிருந்தபடியே தையல், ஜூவல்லரி தயாரிப்பு, அழகுக்கூடம், கைத்தறி வேலை, கைப்பணிப் பொருட்கள் விற்பனை போன்றவற்றை மேற்கொண்டு பல பெண்கள் இன்று சுயமரியாதையுடன் வாழ்கின்றனர். இது அவர்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றும் வழியாக அமைந்துள்ளது. ஒரு பெண் தொழில் முனைவோராக மாறும் போது குடும்பத்தின் பொருளாதாரம் மட்டுமின்றி சமூகத்தின் நிலையும் உயர்கிறது. சிறு தொழில்களில் லாபம் என்பது உடனடியாக கிடைக்காது. ஆரம்பத்தில் சில சவால்கள் இருக்கும். ஆனால் முயற்சி நிற்கக்கூடாது. ஒவ்வொரு தவறும் ஒரு அனுபவமாக மாறும். ஒவ்வொரு அனுபவமும் வெற்றியின் படியாக மாறும். மசாலா பொடி தயாரிப்பில் நின்று பெரிய மசாலா நிறுவனம் உருவாக்கியவர்கள் பலர். சிறிய டீ கடையிலிருந்து பெரிய ஹோட்டல் சங்கத்தை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் சிறு தொழிலின் வலிமை. அது எப்போதும் வளர்ச்சி நோக்குடன் பயணிக்கச் செய்கிறது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சிறு தொழில்களை ஊக்குவிக்க பல திட்டங்களையும் கடன் வாய்ப்புகளையும் வழங்கி வருகின்றன. சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம், சிட்கோ, தொழில் வளர்ச்சி மையங்கள், வங்கிக் கடன்கள், பெண்களுக்கு சிறப்பு கடன் திட்டங்கள் போன்றவை சிறு தொழில்களுக்கு ஒரு நல்ல துணையாக உள்ளன. ஒரு சிறு தொழில் தொடங்கும் முன் சந்தை ஆய்வு செய்யும் பழக்கம் அவசியம். எந்த பொருள் மக்களிடம் தேவைப்படுகின்றது, எவ்வாறு விற்பனை செய்யலாம், ஆன்லைன் வழியில் வாடிக்கையாளர்களை எட்டலாம் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் சிறு தொழில்களுக்கு பெரிய வாய்ப்பு உள்ளது. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் சிறு தொழில்களுக்கு இலவச விளம்பர தளமாகிவிட்டன.